க்ளீன் பண்ணிட்டியா? உன்னை வச்சுக்கின்னு சரி, அப்புறம் மொத்தமாக நீங்கள் வச்சிரு. மார்னிங் சார். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. என் அக்கௌண்ட்லேருந்து பணம் பிடிச்சிட்டு இருக்காங்க சார். எதுக்கு? மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பிடிச்சிட்டு இருக்காங்க சார். எங்க மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா பிடிக்க தான் செய்வாங்க. இதான் பேங்க்கோட ரூலு. இருட்டுங்க, அதுக்குன்னு எவ்வளோ பிடிப்பீங்க? ஏங்க ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு மாதிரி மினிமம் 500 ரூபாயிலேருந்து பிடிப்போம். ஏங்க அவசரத்துக்கு எங்கள் பணத்தை நாங்கள் எடுத்தோம், அதுக்காக நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே பிடிப்போன்னா நாங்கள் அர்த்தம்? சார் பேங்க்கை நாங்கள் நடத்தணும், இவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க, ஆஃபீஸை நடத்தணும். நாங்கள் நீங்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லை நாங்கள் ஏன் பிடிக்க போகிறோம்? சார் ஒரு 1000 ரூபாய் மெயின்டைன் பண்ணுறதுக்காக 500 ரூபாய் பெனால்ட்டி போடுவீங்களா? ஏங்க அதாங்க பேங்க்கோட ரூலு. என்னங்க ரூலு? 1000 ரூபாய் நான் உங்ககிட்ட வச்சுருந்தா நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவீங்க அதுக்கு? சார் ஆனுவல் கணக்கு போட்டு தான் சார் எல்லாமே சொல்ல முடியும். சரி அதை விட்டுருங்க சார். எஃப்டிக்கு எத்தனை பர்சன்டேஜ் தரீங்க, ஆர்டிக்கு எத்தனை பர்சன்ட் தரீங்க சொல்லுங்கள். சார் எஃப்டிக்கு 6%, சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 7%, ஆர்டிக்கு நீங்கள் போடுற அமௌண்ட் வச்சு தான் சார் சொல்ல முடியும். இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க? சொல்கிறேன் சார். எஃப்டியில் நான் ஒரு 4 லட்சம் ரூபாய் போடுறதா வச்சுக்கோங்க, மாதம் ஒரு 2000 ரூபாய் தருவீங்களா இன்ட்ரெஸ்ட்டு? கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் வரும். ஓகே சார். அப்படி பார்க்க போனால் நான் போட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு மாதத்துக்கு ஒரு 2000 ரூபாய் வரும். வெறும் 1000 ரூபாய் தான் சார் வைக்கல. 1000 ரூபாய் வைக்கலன்றதுக்கு நீங்கள் பிடிக்கிறது எவ்வளோ? 500 ரூபாய் மினிமம். என்ன சார் நியாயம்? ஏங்க அது டெபாசிட், இது மினிமம் பேலன்ஸு, புரியுதா? எனக்கு புரியுது சார், உங்களுக்கு புரியுதான்னு பார்க்குறேன். நாங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு 6% நீங்கள் தரீங்க, கரெக்டா? வெறும் 1000 ரூபாய் எங்கே பணம் சார்? அது இல்லைன்றதுக்காக 500 ரூபான்னா எத்தனை பர்சன்ட் சார் அது? ஏங்க அதாங்க பேங்க்கோட ரூலு. என்னங்க பேங்கோடைய ரூலு? எங்கள் பணத்தை நீங்கள் வச்சுட்டு 6% தான் கொடுப்பீங்க, அதே என் பணம் மெயின்டைன் பண்ணலன்ட்டு எத்தனை பர்சன்ட்? 500 ரூபான்னா 100-200% பிடிப்பீங்க. ஹலோ இது பேங்க், இது கத்தாதீங்க. என்னங்க கத்தாதீங்கன்ட்டு? சும்மா இல்லைங்க, 500 ரூபாய் எங்களுக்கு ஒன்றும் அனாமுத்தா வரல, கஷ்டப்படுற காசு. அதிகபட்சமாக நான் சொல்லக்கூடாத வார்த்தை, நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. என்ன சார் பேசுகிறீங்க? அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடா? நீங்கள் தானே எங்கள் பேங்க் நல்ல பேங்க்கு, வாங்க வாங்கன்னு கூப்பிட்றீங்க. இப்போ கஸ்டமர் எதுனா கேள்வி கேட்டால் போங்கன்றீங்களா நீங்கள்? ஹலோ பேங்க்கோட ரூல் அதான், உங்களுக்கு புரியல வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னங்க சார் நீங்கள் கத்துறீங்க? நான் நியாயமாக தானே கேட்டேன். சரிங்க சார், நான் லோன் வாங்குறேன், எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு? லோன் தானே, ஹவுஸ் லோன் இருக்குது, வெஹிக்கிள் லோன் இருக்குது, பர்சனல் லோன் இருக்குது, 12% இருக்குது. இப்போ என்னவா? நாங்கள் டெபாசிட் போட்டால் 6% தரீங்க, நீங்கள் எங்கள் லோன் கொடுத்தா 12%க்கு மேலே வாங்குறீங்க. என்ன சார் அநியாயம் இது? ஹலோ நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களா, நாங்கள் வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறோம், அதுக்கு தான் இத்தனை பர்சன்டேஜ் போடுறோம் நாங்கள். சரிங்க சார், அது இருக்கட்டும் சார். நானே லோனுக்கு வந்து கேட்டாலும் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? 1008 ஃபார்மாலிட்டி கேட்குறீங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு இவ்வளோ அமௌண்ட் தான் கொடுக்க முடியுன்றீங்க. ஆமாங்க, உங்கள்கிட்ட எல்லா ப்ரூஃபும் வாங்கி நாங்கள் சரி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் நாங்கள் கொடுக்க முடியும். அது சரி சார், நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கேட்டேன், கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கலாம்ல சார்? நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டா நாளைக்கு நீங்கள் கட்டாமல் போயிட்டீங்கன்னா இங்கே டெபாசிட் பண்ணவங்களா நான் என்ன பதில் சொல்கிறது? சரிங்க சார், அப்போ நான் கொடுக்குற ப்ரூஃபை பார்த்துட்டு அது என்ன வேல்யூவோ அவ்வளோதான் உங்களால் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே 1 ரூபா கூட கொடுக்க முடியாது இல்லையா? ஆமாங்க, எப்படி கொடுக்க முடியும்? அப்படிலாம் கொடுக்கவே முடியாதுங்க. ஏங்க கொடுக்கவே முடியாது? கொடுத்தீங்க, அவன் 2000 கோடி 3000 கோடி எப்படி எடுத்துன்னு போனான்? என்கிட்ட சொல்கிறீங்கள எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ப்ரூஃப் இருக்கோ அவ்வளோதான் கொடுக்க முடியும். அவங்ககிட்ட என்ன இருக்குது ப்ரூஃபு? இப்போ சீஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதானே? இல்லை அவங்க எடுத்துகிட்டு போனவுடனே அவங்களுக்கு ப்ரூஃப் வச்சுருப்பீங்களா? மொத்தத்தையும் எடுத்துட வேண்டியதானே? ஒன்றுமே இல்லை, பேங்க்கில் பேலன்ஸை நான் மெயின்டைன் பண்ணல, 500 ரூபாய் ஃபைனு. எங்கே போச்சு? உங்ககிட்ட வாரி கொடுத்து தான் எடுத்துக்கிறீங்களா 500 ரூபாய் ஃபைனு? அது இல்லாமல் நாங்கள் போடுற அமௌண்ட்டு சேஃப்டியாக இருக்கணும் தான் 12%க்கு வெளியே கொடுக்குறோம். இப்போ எங்கே போச்சு அந்த சேஃப்டி? 4 பேங்க் ஈட்டே மூட்டு போயிட்டாங்க. அப்போ எங்கே போச்சு? நீங்கள் எதை பார்த்து கொடுக்குறீங்க? நீங்கள் எங்கள் பணத்தை பிடுக்கிறதுல தான் குறியாக இருக்கீங்க. பேங்க்குன்னா என்னன்னு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? ஆக்சுவலாக பேங்க்குன்னா தெரியுமா? வீட்டில் எங்கேயும் வச்சா சேஃபாக இருக்காதுன்னு பேங்க்கில் வைக்க தான் சேஃபு. இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், கவர்மெண்ட் இதுன்றதுனால நம்ம அது போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம், திருப்பி கொடுப்பீங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் தான் நம்ம பண்ணுறோம். நீங்களே இப்போ எங்ககிட்ட பணம் வாங்கிறதே குறியாக இருக்கீங்களே. எஸ்எம்எஸ் அனுப்புறீங்களா சார்? எஸ்எம்எஸ் எதுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறீங்க? சரி அனுப்பிச்சு தொலைக்கிறீங்க, எவ்வளோ சார் மாதத்துக்கு எவ்வளோ வாங்குறீங்க? 3 ரூபா. ஹலோ ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. எஸ்எம்எஸ்க்கு நெட்டு தேவைப்படும், அதுக்கு பணம் யார் கட்டுவா? நீங்கள் தான் கட்டணும். நான் தான் கட்டணும், கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. எங்கள் எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்புறீங்களே, எல்லாருக்கிட்டையும் தானே காசு வாங்குறீங்க எஸ்எம்எஸ்க்கு? ஆமாம். நெட் கனெக்ஷன் எவ்வளோ சார்? நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ? 1000 ரூபாய் அன்லிமிட்டெட் தரான். மொத்த பேர்கிட்ட வாங்கி நெட்டுக்கு மட்டுமா கட்டுறீங்க? அதுலேயும் தான் லாபம் பார்க்குறீங்க. ஹலோ எதை பற்றி பேசுறீங்களோ அதை பற்றி மட்டும் பேசுங்க. சரி ஓகே,
ஏடிஎம்மில் எவ்வளோ விட்ரா பண்ணலாம்? ஒரு பேங்க் ஒரு மாதிரி. எங்கள் பேங்க் 40,000 ரூபா எடுக்கலாம் per டேக்கு. சரி, ஓகே. மாதத்துக்கு எத்தனை தடவை எடுக்கலாம்? மாதத்துக்கு எத்தனை தடவை வேணால் எடுக்கலாம். ஆ 5 தடவை மேலே எடுத்தா அதுக்கு கமிஷன் பிடிக்கிறீங்க? ஆமாம், பிடிப்போம் தான். அதான் பேங்கோட ரூலு. சரி, ரைட்டு. நேரில் பேங்க்கில் வந்து எவ்வளோ வரைக்கும் விட்ரா பண்ணலாம்? 1 lakh வரைக்கும் விட்ரா பண்ணலாம். என்ன சார் அநியாயமாக இருக்குது? என் பணத்தை நான் எடுக்கிறதுக்கு 1 லட்சம் தான் லிமிடேஷன் கொடுக்க நீங்கள் யார் முதல்ல? அதே மாதிரி ஏடிஎம்மில் 5 தடவை மேலே எடுத்தா கமிஷனு, அதை சொல்ல நீங்கள் யார் சார்? என் பணம் பேங்க்கில் போடுவேன், எப்போ வேணாலும் எடுப்பேன். அதுக்கு ரூல்ஸ்லாம் போடுறீங்க. என்ன சார் அநியாயமாக இருக்கு? ஹலோ, இஷ்டம் இருந்தால் மெயின்டைன் பண்ணுங்க, இல்லைனா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கிளம்பி போங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? எங்கள் பணத்தில் தானே சார் சம்பளம் வாங்கி நிற்கிங்க. நாங்கள் என்ன கேட்டோம் தப்பா? ஒன்றும் நான் தப்பாக கேட்கலையே. மினிமம் பேலன்ஸ் இல்லைனாலும் 500 ரூபா ஃபைனு, 200%, 300% உங்கள் இஷ்டத்துக்கு போடுறீங்க எஸ்எம்எஸ்ஸுக்கு. அதுக்கு தேவையில்லாமல் அமௌண்ட்டு பிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு நீங்கள் தர பர்சன்டேஜ் கம்மி, வெளியே கொடுக்குறது ஜாஸ்தி. அதை தான் நாங்களே லோன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக கேட்குறீங்க. 5 தடவை தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுத்தால் அதுக்கும் அமௌண்ட்டை பிடிச்சிக்கிறீங்க. அதை தவிர நேரில் வந்து விட்ரா பண்ணால் இவ்வளோ தான் விட்ரா பண்ணுன்றீங்க. என்ன சார் பண்ணுறீங்க? உங்கள் பணத்தை எங்களுக்கு தரீங்களா? எங்கள் பணத்தை உங்ககிட்ட போட்டு நாங்கள் வாங்குறோமா? எனக்கு புரியல. இதை கேட்க யார் வேணும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா சார்? பேங்க்ன்றது ஒரு காலகட்டத்தில் எப்படின்னு தெரியுமா? பணத்துக்கு சேஃப்டிக்காக போட்டிருந்தோம், ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வருமேன்னு போட்டிருந்தோம். இன்றைக்கி எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? பேங்க் எங்ககிட்ட பணம் வாங்கிட்டு பெனால்ட்டி ஃபைனுன்னு சொல்லிட்டு எங்ககிட்டயே பணத்தை பிடுங்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மை. சரி, இதெல்லாம் வேணாடான்னு திரும்ப வீட்டில் வைக்கலாம்னு பார்த்தா ஐடி ரைடு. எப்படி இந்த பணம் வந்தது? சரி, வந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டால் பேங்க்கில் போட்டால் இவ்வளோ பிரச்சனை. இன்னொன்று கேட்கணும் சார், எனக்கு தெரியல. ஒரு சில பேங்க்லாம் திவாலாச்சு. அந்த கஸ்டமருக்கு எவ்வளோ பணம் வச்சுருந்தாங்களோ அதை கொடுப்பீங்களா, இல்லை அதுலேயும் இவ்வளோ தான் கொடுப்போன்ட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு ஒப்பேத்த கொடுத்தீங்களா? தெரிஞ்சால் சொல்லுங்களேன். ஹலோ, நீங்கள் கேட்குறது பெரிய பெரிய விஷயம், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. சரிங்க சார், அது சொல்ல தேவையில்ல சார். இன்னொரு விஷயம் கேட்குறேன் சார். பேங்க்கில் பணம் போடுறோம், அதுக்கே ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி எல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க. அப்புறம் எப்படி சார் திவால் ஆகுது? வாரா கடன் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியாதுல்ல? சில பேர் பணத்தை வாங்கிட்டு கட்ட முடியாமல் போயிடும். எங்கனாலே அந்த பணத்தை கலெக்ட் பண்ண முடியாது. அது அப்படியே தள்ளுபடி பண்ணால் அது எவ்வளோ பணம் போகும் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார், எனக்கு உண்மையாக தெரியாது. ஆனால் நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் தானே சொன்னீங்க எல்லா ப்ரூஃபையும் பார்த்து தான் வாங்குறீங்க. அப்போ உங்கள் வாரா கடன் ஏன் வரப்போகுது? அது வரலன்னா இது விற்று பணமாக்க வேண்டியது தானே? நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க? சிறு தொழில் பண்ணுறவங்க, ஏழை எளியவருக்கா கொடுத்தீங்க? அப்படியே கொடுத்தாலும் அவங்ககிட்ட எப்படியாவது வாங்கிடுவீங்க. நீங்கள் கொடுத்ததெல்லாம் மிகப்பெரிய ஆள், பல லட்சம் கோடி. அது வாரா கடனாக தான் போவோம். அதெல்லாம் இப்போ எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? பேங்க்கில் நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்குது. சார், என்ன சார் ரூல் நீங்கள் சொல்கிறது? வாடிக்கையாளருடைய பணத்தை பாதுகாத்து வட்டி போட்டு கொடுக்குறது தான் உங்கள் ரூலாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ரூல்லாம் என்கிட்ட சொல்ல முடியாதுன்னா எப்படி சார்? நான் சிம்பிளாக சொல்லட்டுங்களா? லாக்கர் மூலிமா வருமானம் வருதா உங்களுக்கு? எஸ்எம்எஸ் மூலிமா அதுலேயும் வருமானம் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் 5 தடவைக்கு மேலே எடுத்தா அதுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு பார்க்குறீங்க. இது மாதிரி நிறைய வருமானம் வருது. இது தானே ரூலில் இருக்கணும். இதை விட்டுட்டு வேறு ஏதோ எங்களுக்கு புரியாத விஷயம்லாம் ரூலில் இருக்க மாதிரி பேசுகிறீங்க. அது வேலை இருக்குங்கன்றீங்களே. எங்களுக்கு வேலை செய்ய தான் சார் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஏதோ நாங்கள் இல்லாத வேறு ஏதோ ஒரு வேலை பார்க்குற மாதிரி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு கை காட்டுறீங்களே. என்ன சார் நியாயம்? சார், சராசரி மனுஷனா உங்களுக்கு இருக்க அதே வழி எனக்கும் இருக்குது. ஆனால் நான் இந்த மேனேஜர் சீட்டில் உட்காந்தேன்னா வேறு வழி இல்லை சார்.